எங்கள் அம்மா எனக்கு தலை சீவுறாங்க. என் பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு நாங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. நான் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தேன், அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பேக் போட சொல்லிவிட்டு எங்கள் அக்காவுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. கூட என் பையன் பாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு தம்பி, ஹாய் சொல்லு. சாரு பிஸியாக இருக்கார் வேடிக்கை பார்க்குறதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன விசேஷம்னா எங்கள் அக்காவுக்கு வளகாப்பு. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோலம் நல்லா இருக்காங்க. நான் தான் கோலம் போட்டேன். வெளியே ரிசப்ஷன். காலையில் நம்மளை வீடியோ எடுக்கிறதுனால நானே போய் நின்றுக்கிறேன், என்னை வரவே இருங்கன்னு சொல்லிட்டு போய் நின்றுக்கிட்டேன். நல்லா சிரிக்கிறாங்க. எங்கள் அப்பா தான் தெளிச்சாரு. அடுத்து நம்ம வீட்டுக்கு 2 குட்டீஸ் வந்துருக்குங்க. சந்தனம் எடுத்துக்கோங்க. அழகாக சந்தனம் எடுத்து வச்சுக்கிச்சு. நான் தான் வைக்க சொன்னேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம தேட்டருக்கு போகிற வீடியோ வரும். வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பாதி அரேஞ்ச் பண்ணினது அம்மா, அப்பா, அப்புறம் எங்கள் அத்தை, பெரியம்மா, இவங்க 4 பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு வடையில் இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்கவே இல்லை. பெரியம்மா இப்போ போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நலங்கு. எங்கள் அக்காவுக்கு தாலி கட்டுவாங்க. அதில் வந்து தங்க காசு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டு கட்டுறாங்க தாலி. எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு பாருங்களே, ஃபஸ்ட்டு டைம் தாலி கட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி. இப்போ வந்து எங்கள் பெரியம்மா அந்த என்னமோ போட்டு இப்படி மடியில் கட்ட சொல்லுவாங்கள்ல, அது கொடுக்குறாங்க. அடுத்தது அக்கா கொலகாப்பு போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேப்பந்தலை வளையல் போட்டாங்க. அப்புறம் முச்சு கொடுக்குறாங்க. வளையல் போடுவாங்க பாருங்கள். அடுத்தது வெள்ளி வளையல் போடுறாங்க. எங்கள் பெரியம்மா ஒரே பதட்டத்தில் பரபரப்பில் வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்தது அம்மா.
அடுத்தது பைத்ரா வளையல் போட்டுட்ருக்கா. அடுத்தது நான் வளையல் போட போகிறேன். எங்கள் மச்சாவுக்கு வந்து நான் இப்போ நலங்கு வச்சிட்ருக்கேன். பாவம் அவரை நான் ப்ராங்க் பண்ணிட்டேன். எங்கள் அக்காவுக்கு வைக்கிறேன். அடுத்தது எங்கள் அக்காவுக்கு நலங்கு வச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு நினச்சி இந்த பின்னாடி நிற்கிற இந்த அம்மாச்சி வந்து வைக்கிறதுக்கு வருவாங்க பாருங்கள். வளையல் போட்டு விட போகிறேன் நான். எங்கள் அக்காவுக்கு வளையல் போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த நாளுக்காக மொத்த குடும்பமும் ஏங்குச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே ஹாப்பி தான். இந்த அம்மாச்சி பாருங்களே, நான் வளையல் போட போட அவங்க போடணும்னு நினச்சி ஆசையாக வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் நான் முடிக்கலையே. அடுத்தது போடுங்க. நான் எங்கள் அக்காவுக்கு இப்போ ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஜாலியாக தாங்க இருந்துச்சு எனக்கும் பண்ணும்போது. இந்த சீனில் எனக்கும் எங்கள் மச்சாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவரை நான் ஃப்ராங்க் பண்ணிட்டேன். 2 காசு எங்கள் அக்காவுக்கு கையிலேயே நான் கொடுத்துட்டேன். நான் வருங்க வீடியோ எடுத்தீங்களா ஃபோட்டோ எடுத்தீங்களான்னு கேட்டுட்டு மறுபடியும் இது பண்ணுறாங்க. அவருக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு. இவங்க என் தங்கச்சி ஹஸ்பண்ட். அவங்க என் தலையிலேருந்து பூ வருங்க தொப்பு தொப்புன்னு விழுகுது. எல்லோரும் முடியல சொல்லிவிட்டாங்க. ஃபோட்டோக்கே 2 பேர் போஸ் கொடுத்துட்ருக்காங்க தட்டு வாங்காமல். அடுத்தது என் தம்பி ஒய்ஃப். இவங்க என் மாமா பையன். அவன் கையில் இருக்கிற குழந்தை என் தம்பி பையன். அவன் அழுகிறான் தம்பி. இது மாமா பையன், அவங்க ஒய்ஃபு. இப்போ நிற்கிறாங்க அம்மா. அங்கே வருங்க, அதுக்குள்ளே அதுக்கு 2 சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குங்க. உண்மையாலுமே எல்லாத்தையும் பார்த்தது செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல அங்கே பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டுக்காரும் என் மாமா பையனும் அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. அடுத்தது இந்த அம்மாச்சி போட்டுட்ருக்காங்க. அடுத்தது இந்த அம்மாச்சி வைக்கிறாங்க. அவங்க பாருங்க,
அவங்க போடும்போது அழகாக இருக்குது. அவங்க பண்ணுறது பொறுமையாக போடுறாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த அரிசி போட்டு இது பண்ணாங்கள்ல, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என் தம்பி வாங்கிக்கோ பாப்பா, இனி வாங்கிக்கோ. எங்கள் வீட்டு குட்டீஸ் இவங்களாம் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்க உட்காந்துட்டாங்க. அடுத்தது ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோங்க. அதில் பாருங்கள் என் தங்கச்சி பையன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஆரஞ்சு விளையாடிட்டுருக்கா. கவிமா நீமா ஆராத்தி எடுக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துச்சு. நீ பாடு நான் பாடுன்னு. பாட்டு தெரியல அப்படின்னாங்க. தெரிஞ்ச அளவுக்கு பாடுறோன்ட்டு பாடி எடுத்துட்டோம். ஆனால் அதை கிளியராக கேட்கவே இல்லைங்க. அந்த இது எங்கள் மச்சான் கிட்ட காசு கிடைச்சதுன்னு எடுத்துக்கிட்டோங்க. சிரிச்சுக்கிட்டு அப்பயும் பாரு லெஃப்ட் கை தான் எறும்பிக்கு. லெஃப்ட் தான் போடும். பின்னாடி தட்டு இருக்குது, தண்ணி விடாது. மா பொட்டு வச்சுடுறா. அம்மா லெஃப்ட்டு, அம்மா லெஃப்ட்டு. அம்மா அம்மா மொத்தம் எத்தனை வந்தாங்க? 1 2 3 4 5 6. திருப்பி அவங்களே வச்சுட்டு வந்துச்சு. ₹1 உனக்கு பெருசு வா. போதும் வா ₹1 பெருசு வா. எருமா ₹1 பெருசுல. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு. 4 வெரைட்டி சாப்பாடு. புதினா தக்காளி சாப்பாடு. எங்களுக்கு 4 தான் கிடச்சிருக்கு. தேங்காய் ரைஸ், டொமேட்டோ ரைஸ். என் தம்பி இந்த பக்கம், அங்கிட்ட அப்பா உட்காந்துருக்காரு, அங்கிட்ட அக்கா வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் 2 குலோப் ஜாமுன் முன்னாடியே சாப்பிட்டேன். மறுபடியும் 2 வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு உண்மையாக கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அந்த ஜீவன் தான் எனக்கு குலோப் ஜாமுன் வச்ச ஜீவன். 10 கொண்டாந்து தர்றேன்னு சொல்லிச்சு. போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பண்ண வச்சுருவாங்கல்ல, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்பா சாப்பிட்ருக்காரு. பாயாசங்க. அந்த சிறுபருப்பையும் 1க்கு 2 அரைச்சி போட்டிருக்காங்க. கோதுமையை சிறுபருப்பை வேக வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் தனியாக சாப்பிட்றீங்க? லாஸ்ட்டாக சாப்பிட்டா தான் யாருக்கும் தெரியாதுன்னு. நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன். வைக்கிறான் ஒரு குறைக்கு ரிசப்ஷன். ஆமாண்ணா நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சுங்கிற மாதிரி அப்படியே மேலே அப்படியே ஸ்மைல்.
குழம்பு ஊற்றி அடிச்சு அதை போட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாய்ங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தேட்டருக்கு போகிறது வரும், அதையும் பாருங்கள். பாய். 2-3 ஃபோட்டோ கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். எங்கள் அப்பா